குருபியோ நமக. நாம் இப்போ அந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் கிளாஸில் கிரகங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த கிரகங்களோட முழு தன்மையும் இயக்கங்களும் புரிஞ்சாதான் நம்ம பார்க்க முடியுங்கிறதுனால நேற்றுக்கு இயற்கை சுவர் இயற்கை பாவர் அது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு கிரகங்களோட வரிசையில் காரக கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். காரக கிரகங்கள் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் காரகத்துவம் வகிக்குது. அதை தான் நம்ம காரக கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதில் அந்த வரிசையில் சூரியன் ஆத்மகாரகன், சந்திரன் மனோகாரகன், புதன் புத்திகாரகன், செவ்வாய் இரத்தகாரகன், குரு புத்திரகாரகன், சுக்கிரன் கலத்திரகாரகன், சனி கர்மகாரகன், ராகு போககாரகன், கேது ஞானகாரகன். இதுதான் முக்கியமான காரகத்துவங்கள். இதில் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன் இந்த காரக கிரகங்கள் காரகத்துவம் வகிக்குதுன்னா, ஆத்மா காரகன் என்னன்னா, நேற்றுக்கே நம்ம பஞ்சபூத தத்துவத்தில் சொன்னோம். சூரியனுக்கான இடத்தை பற்றி நம்ம பேசணும். சவம் சிவம் சொல்லிட்டு அந்த ஹீட் அப்படிங்கிறது வேணும் அப்படின்ட்டு அந்த ஹீட் எனர்ஜி மூலமாக தான் நம்ம உள்ள ஆன்மா வருது. அதனால தான் அந்த சூரியனுக்கு ஆன்மகாரகன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சந்திரன். சந்திரன் தான் நம்ம மனசை இயக்கிறது. அதுக்காக வேண்டி மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அவர் ரிஷபத்தில் உச்சம். சூரியன் பார்த்திங்கன்னா மேஷத்தில் உச்சம், சந்திரன் ரிஷபத்தில் உச்சம். ஏன்னா ஃபஸ்ட்டு தாய் தந்தை அப்படின்னு அவங்கள நம்ம சொல்கிறோம். கிரக உறவுகளில் பார்த்திங்கன்னா தாய்க்கும் தந்தைக்கும் முதலிடம் அப்படிங்கிறதுனால தாய் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகை இயக்கத்துக்கு கொண்டு வர, நவகிரகங்களையும் இயக்கத்துக்கு கொண்டு வர அந்த ஆதிசிவன் அப்படின்னும் சொல்லலாம். சூரியனுக்கு சந்திரனுக்கு பராசக்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. அதனால தான் தாய் தந்தைக்கு ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறதுல முதல் 2 வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது புதன் புத்திகாரகன். எல்லா ஒரு நுண் அறிவு புத்தி எல்லாத்துக்குமே புதன் காரகம் வகிக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக சொல்லப்பட்டது இந்த வாக்கியம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவப்படி மேசத்திலிருந்து எடுக்கும்போது 3ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்திலும் புதனோடைய வீடுகளாக வரும். அப்போ 3, 6ங்கிறது மறைவு ஸ்தானம். அதனால தான் மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லா இடத்துலையும் ப்ராவர்பாக வந்தது. ஆமாம், மறைந்த எல்லாருக்குமே ஜாதகத்தில் புதன் மறைந்திருந்தாவே அவர் படிப்பில் ஒரு யோகத்தை கொடுத்துருவார், புத்தி ஞானத்தை கொடுத்துருவார். முயற்சி ஸ்தானம் வேற அது. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், 6ஆம் இடம்ங்கிறது வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். அதனால தான் புதனுக்கு இந்த அந்தஸ்து வந்திருக்கு. செவ்வாய் இரத்த காரகம். அதாவது சந்திரனை ரத்தமாக சொன்னால் கூட சந்திரனோட ரத்தத்துக்கு காரக கிரகம் தான். இரத்த ஓட்டத்துக்கு சந்திரன் காரகம் வகிக்கிறார். செவ்வாய் எலும்பு மஞ்சையிலேருந்து இரத்த உற்பத்தியை உண்டு பண்ணுறவர் மெயின். அதுக்காக தான் இரத்த காரகம் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சகோதரர்கள் எல்லாருக்குமே காரகம் வகிக்கிறது செவ்வாய் 3-11 இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து புத்திர வகையில் யோசித்து சகோதர வலையில் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கணும். குரு இவருக்கு புத்திர காரகம் மெயின். ஏன்னா ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா குரு கண்டிப்பாக வேணும். அடுத்தது அறிவு காரகன்னு சொல்லலாம். அறிவு அப்படிங்கும்போது சிறு அறிவு இதெல்லாம் குரு தான். அதுக்குள்ள குருவை அறிவாக எடுத்தாலும் நுண் அறிவுங்கிறது புதன். குரு அறிவுக்கும் காரகமாக வராரு. அதில் நுண் அறிவுங்கிறத கொடுக்கறது புதன். இந்த வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். குருவை 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவார். அதனால தான் குருவை புத்திரகாரகன் அப்புறம் அறிவுக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் ஆண் பெண் 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா
இ இ இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றது நம்ம மனித வாழ்க்கையே வந்து ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது 2த்துக்கும் மறைவு ஸ்தானங்கள், அங்க இருக்கிற ஹார்மோன்ஸ்க்கெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்றது வந்து சுக்கிரன். இதுல இன்னொன்னு செவ்வால இன்னொன்னு என்ன விட்டுட்டேன்னா, செவ்வா வந்து பெண்களுக்கான காரக கிரகம். கணவனை குறிக்கக்கூடிய காரக கிரகம், களத்திர காரகம் அப்படின்னும் சொல்லலாம். சுக்கிரனும் அதே போல தான் களத்திர காரகன் மெயினா. களத்திர காரகம்னும்போது ஆண்கள் ஜாதகத்துல பெண்களுக்கு செவ்வாய் எடுப்போம். ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரன் எடுத்து, அத வச்சு பலன் எடுக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை இருக்கா, இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு, சுக்கிரன் எந்த நிலையில இருக்காருன்னு 2 பேர் இதுலயும் பார்ப்போம். ஏன்னா, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத அந்த சுக்கிரன வச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்தது சனி, கர்மகாரகன். அதாவது கர்மகாரகன்னா 2 கர்மம் இதுல இருக்கு. ஒண்ணு நம்ம வந்து வேலை கர்மமே கண்ணாயினார். வேலை செய்யறதுக்கு கர்மகாரகன்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து அ ஜாதக ரீதியில அம் ஜாதக ரீதியில பார்த்தீங்கன்னா, கர்மம் எப்போ வந்தது அப்படிங்கிறது, அதாவது 9க்கு 2ஆம் இடமா வரும். பகவத் பாக்கத்துல தந்தைக்கு கர்மம் பண்ற அந்த அதிகாரத்த வந்து 10ஆம் இடம் எடுக்குது. அதனால அவர வந்து கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் ரொம்ப முடியல படுத்திருக்காங்கன்னா, பையன் ஜாதகத்துல ஏதாவது கர்மம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க சொல்லுவாங்க. அதுக்காக அது கர்மகாரகன் பேர் வந்தது. இன்னொன்னு வந்து நம்ம வேலையா, தொழிலா அவங்கவங்க ஜாதகத்துல அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கும் நம்ம சனிய கண்டிப்பா பார்க்கணும். 6ஆம் இடம், 10ஆம் இடம் சனி. கண்டிப்பா நம்ம பார்க்காம அடுத்த மூவ்க்கே நம்ம முடியாது. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது நம்மகிட்ட கேட்கிறவங்களுக்கு. அதனால தான் கர்மகாரகன் அப்படின்னு சொல்றோம். ராகு, போககாரகன். ராகு வந்து க நேத்திக்கு கூட ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன். பிரம்மாண்டம். அதாவது இருக்கிறதுல இன்னும் நாம எப்படி அனுபவிக்கலாம். புதுசு புதுசா வர்றது பூரா ராகுவோட காரகத்துவம்னு சொல்லியிருக்கேன். அந்த போல தான் புதுசு புதுசா என்ன வருதோ அத உபயோகப்படுத்துறது. இதெல்லாம் ராகுவோட காரகம். அதனால அ ராகு திசையோ, ராகு புத்தியோ டச் ஆச்சுனாவே அவங்க வந்து அனைத்துக்கும் ஆசைப்படும். நம்ம ஜக்கி வாசுதேவ் மாதிரி. அவர் ராகுவோட காரகத்துவத்துல வந்திருக்காரு. அனைத்துக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற வேர்டு உள்ளவங்க தான் இந்த ராகு. கேது ஞானகாரகன். கேதுவோட ஒரு ஜாதகத்துல கேதுவோட ஆக்டிவேஷன் இருந்ததுன்னா, ம் அறிவுங்கிறது குரு, நுண்ணறிவுங்கிறது வந்து புதன், ஞானம்ங்கிறது கேது. அதாவது படிச்சவங்க மட்டும் தான் ஞானம் அடையணுங்கிறது இல்ல. படிக்காதவங்களும் ஞானத்துல இருப்பாங்க. அந்த படிக்காதவங்களையும் ஞான மார்க்கத்த நோக்கி கொண்டு போகும்போது, அந்த கேது தான் ஹெல்ப் பண்றார். ஒரு ஜாதகத்துல கேது மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டான்னா, படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அளவுக்கு வந்து அந்த பசங்க வந்து நல்லா வருவாங்க. ஆனா என்னன்னா, எளிமை. அவங்க கேதுன்னு வந்துட்டாவே நாம எளிமையை கடைப்பிடிச்சிரணும். இப்போ ஒரு சிலருக்கு தசாபுத்தியில கேது தசாபுத்தி ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா, அந்த இடத்துல வந்து அதுக்கான பாதிப்புகள குடுத்துரும். ஆனா அதே எளிமையா போகும்போது, ஒரு வாரத்துல 1 நாள் ஒரு அ கேதுவோட காரகத்துவம்னா ஞானி. அப்ப நம்ம சித்தர்கள், ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க, பரதேச வாழ்க்கை அப்படிங்கிற மாரி உணவுல ரொம்ப எளிமையா எடுத்துக்கிறது. அம் ஒரு நாள் வந்து அந்த காவி உடை உடுத்திக்கிறது. இந்த மாரி ஃபாலோ பண்ணாவே அவர் வந்து கேது ஒண்ணும் பண்ண மாட்டாரு நம்மள. ஞானத்த நமக்கு என்ன குடுக்கணுமோ, அத அழகா அந்த பீரியட்ல குடுத்துருவார். இது வந்து கிரகங்களின் முக்கிய காரகத்துவங்கள். இத திருப்பி போட்டு கேட்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 2வது கிரகங்களின் சுவைகள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சுவை இருக்கு. இப்ப நம்மகிட்ட வரவங்க இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு படிக்கணும். சூரியன் காரம், சந்திரன் உப்பு, செவ்வாய் கசப்பு, புதன் கலப்பு, குரு இனிப்பு, சுக்கிரன் புளிப்பு, சனி துவர்ப்பு, கசப்பு, ராகு புளிப்பு, கேது புளிப்பு. இது வந்து ஒரு 2, 3 புக்ஸ்ல வெரிஃபை பண்ணதுல கொஞ்சம் மாறுபாடுகளும் இருக்கு. ஒவ்வொரு புக்ஸுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. ஆனா, நடைமுறையில வந்து இந்த உணவுகள் வந்து கரெக்ட்டா இருக்கு.
இப்ப சுக்கிரன், புளிப்பு அப்படின்னு சொல்றோம். ஒரு சில இதில பார்த்தீங்கன்னா, துவர்ப்பு சுக்கிரனும் வரும். ஏன்னா, அந்த பாக்குவோட காரகத்துலலாம் சுக்கிரன்ல வர மாரி வரும். அதனால ஒரு சில மாற்றங்கள் வந்து இதில வருது. பட் இந்த இது வந்து கரெக்ட்டா இருக்கு. எனக்கு பண்ண அனுபவத்தில வந்து இது வந்து கரெக்ட்டா இருக்கு. அதனால இத எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கிரகங்களின் வர்ணம். இப்ப வந்து வர்ணங்கள் அப்படிங்கிறது வந்து பழைய காலத்துல வர்ணாசிரம தத்துவம்னு இருந்தது. அதாவது அவர்கள் செய்யும் தொழில வச்சு தான் வர்ணாசிரமமே வந்தது. இப்ப தான் அது வந்து காலப்போக்குல ஜாதியா மாறிப்போச்சு. அந்த இடத்துல ஜாதிங்கிறது வந்து கிடையாது. வர்ணாசிரமம்ங்கிறது வேலைய பொறுத்த மட்டும் தான். ஏன்னா நம்ம ஆழ்வார்கள் வாழ்க்கையாகட்டும், நாயன்மார்கள் வாழ்க்கையில ஆகட்டும், பகவான் வந்து எந்த பாகுபாடும் அதுல சொல்லல. அதனால தான் நம்ம வந்து ம் ஆசான்களோட ஷரீரைய படிக்கணும் அப்படின்னு நான் திரும்பி திரும்பி வலியுறுத்தி சொல்றது. அதனால இந்த இடத்துல வந்து ஜாதிங்கிறது கிடையாது. வர்ணாசிரம தத்துவம்னா, அந்த காலத்துல செய்யப்பட்ட வேலைகளுக்கு மட்டும் தான் சொல்றோம். அதுக்கு கிரகங்கள எடுத்துக்கிறோம். குரு, பிராமணர், சுக்கிரன், வைஷ்யாவும் வரும், பிராமணத்திலயும் வருது. சூரியன், ராஜ மரியாதை. புதன், சந்திரன், வணிகர். சனி, கீழ்நிலை வேலை செய்பவர். ராகு, கலப்பினம். அது வந்து ராகுக்கு வந்து முஸ்லீம்னு சொல்லுவோம். பல கலர்ஸு அதெல்லாம் வந்து ராகுவோட காரகத்துவம். கேது கிறிஸ்டியன்னு சொல்லுவோம். கேதுவோட காரகத்துவம். இன்னொன்னு என்னன்னா, கேது ஞானகாரகன்ங்கிறதுல நம்ம ஹிந்துஸ்ல வந்து அம் ஞான மார்க்கம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம். ஞான மார்க்கத்தில ஒருத்தர் போணும்னா, ஞானிகள் ஆகணும்னாலும் அந்த கேதுவோட காரகத்துவம் வேணும். இது எதுக்காக நம்ம ராகு, கேதுக்கள எப்படி பாகுபாடு படுத்துறோம்னா, ஒருவருடைய ஜாதகத்தில அ 7ஆம் இடம் அப்படிங்கிற கலத்திரம் வரும்போது, இந்த ராகு, கேது, சனிய வந்து கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்காக வந்து இந்த வர்ணாசிரமத்த வந்து நம்ம இங்க கொண்டு வரோம். இது யாரும் தவறாக எண்ண வேண்டாம். இது வந்து அந்த காலத்திலேயே வர்ணாசிரமம்ங்கிறதே வந்து தொழில வச்சு தான் வந்தது ஒழிய, ஜாதிகள் வச்சு வரல அப்படிங்கிறத ஆணித்தனமா நான் சொல்றேன். இதுவரைக்கும் இந்த 4வது வகுப்பு போதும். இதில எழுதி வச்சுக்கோங்க. இதில ஏதாவது டவுட் இருக்குன்னா, எனக்கு வந்து கேளுங்க. நீங்க வந்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கன்டினியூஸா அடுத்தடுத்து வர கிளாஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். நீங்க வந்து சப்போஸ் இப்ப நீங்க எழுதி வைக்கல மறந்துட்டீங்கன்னா கூட, இது என்னோட சேனல்ல இருக்கட்டும்ங்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட்டு சேனல்ல நான் போட்டிருக்கேன். அதனால வாழ்க வளமுடன்! கிருத்திகா ஒசூர்.